ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகீரையை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு போடுறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு அது பொரிஞ்சோன்னே எடுத்து வச்சுருந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிறுகீரையை போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு கொதி வந்தோடனே தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் சாம்பார் வைக்கிறதுனால துவரம்பருப்பை வேக வச்சுருந்தேன். அந்த வேக வச்சுருந்த துவரம்பருப்பை எடுத்து இந்த கீரையில் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் எப்போதும் போல் தேங்காயும் போட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் கொஞ்சம் நிறைய போட்டு அந்த சிறுகீரைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வேக வச்ச துவரம்பருப்பும் எடுத்து வச்சுருந்தேன். இந்த கீரை வெயில் காலத்தில் வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இதில் சாம்பார் வைக்கலாம், புளிக்குழம்பு வைக்கலாம், கிரேவி மாதிரி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே இந்த சிறுகீரையில் பண்ணுறப்ப. உடம்புக்கு நல்லதுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது இல்லையா எல்லாருக்கும். அதுக்காக இடையில நான் சாதமும் வச்சிட்டேன். சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி காய் சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, கொஞ்சோண்டு கேரட்டு, இந்த காயெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் வச்சேன். பருப்பு வேக வச்ச குக்கர்லேயே எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு எல்லா காயும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பருப்பு தண்ணி விட்டு குழம்புத்தூள் விட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை பூசணி போட்டிருக்க தொட்டு லேட்டாகும் கொஞ்சம் வேகிறதுக்கு, அதனால் ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெந்தயம் பருப்புலேயே போடுறதுனால நான் வெந்தயம் போட்டு தாளிக்கிறதில்ல. இடையில சேனக்கிழங்கை காராக்கரணை அப்படின்னு சொல்லுவோம், அதை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். புளி தண்ணி 2க்குமே சேனைக்கும் குழம்புக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். புளி தண்ணி, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுருந்த சேனையும் எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதில் பட்டை கிராம்பு தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெயை போட்டு சூடானதும் இதை எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இடையில குழம்பும் விசில் விட்டு வந்துருச்சு. கரைச்சி வச்சுருந்த புளியும் அதில் விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த புளி வாசனை போனோன்னே நம்ம வேக வச்சுருந்த துவரம்பருப்பையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடையில இதை பிரட்டி விட்டுக்கிட்டு சேனை ஃப்ரையும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சாம்பாருக்கு எல்லா காயும் போட்டு வைக்கிறப்ப சாம்பார் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் வந்துருச்சு. பச்சை வாசனை போனோன்னா பருப்பையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் எல்லாமே மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இடையில சேனை ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, சாதமும் வச்சுட்டேன். இன்றைக்கி லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.